ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் வீட்டுக்கு போய் 25 டேஸ் ஆச்சு. ஸோ இந்த நாள் அம்மா வீட்டிலே இருந்துட்டேன். கல்யாணத்துக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஸோ 25 டேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு பயமாக இருக்குது. வீடு எந்த கோலத்தில் கிடக்கும், எப்படி இருக்கும்னு தெரியல. ஹஸ்பண்ட் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். பட் ஆனால் வந்தார்னா பெட்ரூமும் இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது, அங்கே மட்டும்தான் இருப்பார். கிச்சன் பக்கம் அந்த பக்கம் இருக்கிற ஹாலுக்கெலாம் போகவே மாட்டார். இந்த பக்கம் மட்டும் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் கிச்சனுக்கு போய்ட்டு அப்படியே திரும்ப அங்கே தான் வருவார், ஆனமலைக்கு. ஸோ அப்படி இதுதான் வீட்டுக்கு போகிற வழி பாருங்கள். ஸோ நான் அங்கேருந்து கிளம்பும் போதே வேலைக்கு சொல்லிட்டேன். வேலைக்கு எப்போ வர பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டேன், நீ வந்துடு, நான் வீட்டுக்கு வந்ததுமே நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வீட்டுக்கு போனதும் அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே போய் தம்பியை வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நான் வீட்டுக்கு போகிற வழியே பாருங்கள் எப்படி தான் இருக்குது. களங்கிறதுனால கொஞ்சம் உள்ளே தான் போகணும். கண்டஞ்சிரை களம் இந்த களத்துக்கு பேர். ஸோ இங்கேருந்து நம்மளோட பார்டர் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த மண் ரோடு வழியாக தான் நம்ம போய் உள்ளே போகணும். இப்போது அப்படியே உள்ளே போனால் வீடு தெரியும் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வ்ளாக் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு. ஸோ அதுதான் வீடு. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, மாங்காய் மரத்தில் மாங்காய் எல்லாம் போயிடுச்சு, நீ வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இங்கே பயங்கர காற்றடிச்சு எல்லா மாங்காயும் கீழே விழுந்துருச்சு. மாங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிளி மூக்கு மாங்காய். மரமே காணும். நான் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, வேப்ப மரத்தில் ஒரு இலையை கூட காணோம், அவ்வளோ காற்று. வெளியவே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. நீ வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் என்னென்ன எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. நீ வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்குது என்னென்னு. வந்ததுமே ரோசி அங்கேருந்து தெரிச்சிட்டு ஓடி வந்துட்டான். பாருங்கள் வீடு இதோ இங்கே அங்கெல்லாம் அப்படியே எறும்பு வந்து அப்படியே புத்தாக மண் கட்டி வச்சுருந்தது. கதவு ஓரத்தில் அங்கே செவுத்து பக்கத்துலலாம் அங்கங்கே அப்படியே மண்ணாக கட்டி வச்சுருந்தது. இந்த ரூம் இந்த ரூம் வந்து ஹஸ்பண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு. பாத்ரூம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கனால இங்கே அவ்வளோ குப்பை இல்லை. ஸோ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். பாருங்கள் இங்கே பாருங்கள், காற்றடிச்சு மேலே வந்து நாங்கள் ஷீட் போட்டிருக்கோம். அந்த ஷீட்டு வழியாக இவ்வளோ குப்பை மேலே வந்திருக்கு. அங்கே ஃபுல்லாக எலி தொல்லை தான் ரொம்ப ஜாஸ்தி. இது களங்கிறனால எலி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ பாருங்கள், எலி வந்து நெல்லெல்லாம் எங்கேருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்குன்னே தெரியல. அவ்வளவும் எல்லாம் குப்பை மண் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் எலி இருந்தால் இருக்கும். இந்த சீட் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் மட்டும் நீளமாக ஒரு ரூம் போகும். நாங்கள் அதை தடுத்து அடிச்சிட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒற்றை அடித்து கிடக்கு. நான் வச்சுட்டு போனது அப்படியே இருக்குது. வரவே இல்லை என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம்லாம். அப்புறமா உள்ள ஹாலுக்கு போனால் தான் பெரிய ஷாக்கிங் வந்து அங்கே ஒரு எலி செத்து கிடந்தது. எலி செத்து ஒரு 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே காஞ்சி கருவாடாக கிடந்ததுங்க. அங்கே கொஞ்சம் மண் எறும்பு. அந்த பாருங்கள் வாஷிங் மிஷின் ரூமில் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக மண் தான். ஸோ மேலே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஷீட்டு. அந்த ஷீட்டு தான் எல்லா பக்கமே அடிச்சிருக்கோம். அதனால் அவ்வளோவா மண் வர்றதில்லை. ஸோ துணியெல்லாம் நான் உள்ளே தான் காயப்போட்டு போயிருந்தேன். பட் அது மேலேயும் எலி ஏறி தாண்டவ மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு ஷீட் அப்படியே கீழே தொங்கிருச்சு. நீ அது வழியாக என்ன வந்தது என்னங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கார் இப்போது. வெளியே இந்த பக்கம் தின்ன உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளவும் குப்பை. அங்கே பூரா மண் எல்லாம் எறும்பு. அந்த செவத்தில் பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக எறும்பு அரிச்சது தான் அந்த மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இன்றைக்கி தொடச்சி விட்டால் தான் வீடு வந்து நீட்டாக இருக்கும். டெட்டால் ஊற்றி வீடு துடைக்கணும். ஸோ நான் அந்த வேலைக்கு வர பொண்ணையும் வர சொல்லிட்டேன். அந்த பொண்ணும் வந்து இந்த வீடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மேலே எல்லாம் தட்டி விட்டு ஃபுல்லாக சூப்பராக தொடச்சி கொடுத்துரும். ஸோ எனக்கு பாருங்கள், மரத்தை பார்த்து எனக்கு பகீர்னு ஆகிட்டேன். அவ்வளவும் காற்று போல் இருக்குது. காற்றுக்கு அந்த ஒரு வாது மட்டும் அப்படியே ஒடிஞ்சு திரும்ப இவர் குச்சி கொடுத்து நிறுத்தி வச்சுருக்காரு. இந்த வாதில் தான் வந்து அவ்வளோ மாங்காய் இருந்தது. வந்து பார்க்குறேன் ஒரு மாங்காய் கூட இல்லை. எல்லாம் நீ காற்றுக்கு விழுந்துதா இல்லை யாராவது பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் தானே, நம்ம யார் வருவாங்க யார் போவாங்கன்னு ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கங்கே ஒன்று தான் நிற்கிது மாங்காய். எவ்வளோ தைரியம் பாருங்கள், எல்லாம் மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தார், வீட்டில் ஆள் இல்லாட்டி எல்லாம் பறிச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு. எனக்கு தான் மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே சங்கடமாக இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம இல்லாட்டி எல்லாம் பறிக்கத்தானே செய்வாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் வீடோட இந்த பக்கம் சைடு. கிழக்க பார்த்து நாங்கள் வந்து இதை வீடு ரெனோவேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வாசல் வச்சோம். ஒரு கதவு வச்சு ஒரு ஷீட் இறக்கி ஒரு இது செஞ்சது. இல்லாட்டி முதல்ல இந்த மாதிரி கிடையாதுங்க. அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நான் அந்த பக்கம் காமிச்சேன் பார்த்தீங்களா, கார் விட்டு இறங்கும்போது அதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவும் சூடு, பயங்கர சூடு. கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. ஸோ இதை ஓரளவுக்கு கூட்டி விட்டாச்சு.
கூட்டி விட்டதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு, தொடச்சா விட்டாச்சு. நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வீடு அப்படின்னு. பளபளன்னு மின்னுதா. அவ்வளவும் அந்த பொண்ணு பண்ணது தான், அந்த பொண்ணு தான் பண்ணி கொடுத்தது, விஜயான்னு பேர். அவங்க தான் நம்ம வீட்டுக்கு எப்பவும் வேலைக்கு வருவாங்க. பாருங்கள் சூப்பராக எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டாங்க. டெட்டால் போட்டு, தம்பி இங்கே தான் அதிகமாக நடப்பான், அதனால் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக டெட்டால் போட்டு அந்த எலி செத்து கிடந்த இடத்துல எல்லாம் டெட்டால் ஊற்றி தொடச்சாச்சு. ஸோ கிச்சனும் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட் ஆகிடுச்சு. எல்லாமே எல்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சு நீட் பண்ணியாச்சு. ஸோ வீடு பார்க்குறக்கே இப்போ தான் சூப்பராக இருந்தது. அந்த எலியோட ஸ்மெல் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஜஸ்ட் ஒன்று எல்லா பக்கமும் திறந்து வச்சாலே அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ நான் எல்லா சைடும் எல்லா பக்கமும் திறந்து வச்சுருக்கேன். சாம்பிராணி புகை எப்போவுமே ஈவினிங் போடுவேன். அப்படி போடும்போது அந்த ஸ்மெல்லும் போயிடும். ஸோ இதுதான் சாமி ரூமோட அந்த க்ராஸ் பண்ணி போகிற ஏரியா. ஸோ இது கலங்கிறனால எல்லா பக்கமும் வழி இருக்கும். ஒரு வழியிலே போந்தால் ஒரு மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். இதுதான் உள்ளு திண்ணைன்னு சொல்லுவாங்க. நெல் கொட்டி வைக்கிற ரூமு. இது வெளியே வாசல். இதுதான் மெயின் டோராக இருந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பக்கமும் ஒரு டோர் வச்சோம். ஸோ எல்லாமே நீட்டாயாச்சு. தம்பிக்கு தொட்டில் எல்லாமே கட்டியாச்சு. திங்ஸ் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டா வீடு சூப்பராகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய ஹோம் டூர் வந்து நான் கிளியராக இன்னொரு தடவை போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.